சற்றுமுன் வெளியான தகவல். அரசு ஊழியர்கள் இப்படி செய்தால் பென்ஷன் கிடையாது. புதிய ரூல்ஸ் வந்துவிட்டது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அரசு ஊழியர்களின் நடத்தையை பொறுத்து அவர்களுடைய பென்ஷன் சலுகையை சலுகையை நிறுத்த முக்கிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அது என்னவென்றால், பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான விதிமுறைகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இந்த விதிமுறை மாற்றத்தின்படி பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் பணியின் போது தவறு செய்ததற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவருக்கு பென்ஷன் சலுகைகள் இனி கிடையாது. பணி நீக்கம் செய்யும் முடிவும் சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்படும். பொதுத்துறை நிறுவன ஊழியர்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கவும் அவர்கள் தவறு செய்வதை தடுக்கவும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பென்ஷன் விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மே 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் இந்த திருத்த விதிகள் 2025 கீழ் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு ஒரு ஊழியர் தவறாக நடந்து அதன் காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் அரசு பணியில் பெறப்பட்ட ஓய்வூதிய சலுகைகளை இழக்க நேரிடும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய சலுகைகளை நிறுத்துவது போன்ற எந்த விதிமுறையும் இல்லை. இந்நிலையில் புதிய விதிமுறையின் கீழ் பணி நீக்கம் வேலையிலிருந்து நீக்கம் குறித்த முடிவு பொதுத்துறை நிறுவனத்துடன் தொடர்புடைய நிர்வாக அமைச்சகத்தால் இறுதி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விதிமுறை மாற்றத்தின் கீழ் பணி நீக்கம் செய்யப்பட ஊழியர்களுக்கு எதிர்காலத்தில் நன்னடத்தை அடிப்படையில் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படலாம் என்ற விதிமுறையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர அவர்களுக்கு ஒரு சில சலுகைகள் வழங்கப்படலாம். ஆனால் அது அரசின் முடிவை பொறுத்துதான். மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிகள் 2003 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். இருப்பினும் இந்த விதிகள் ரயில்வே ஊழியர்கள், தற்காலிக அல்லது தினக்கூலி ஊழியர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் இந்திய வன சேவை அதிகாரிகளுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல அரசு ஊழியர் நிரந்தரமான ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் சேர்ந்து தவறான நடத்தை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அரசு பணியில் இருந்த ஆண்டுகளில் பெற்ற ஓய்வூதிய பலன்கள் நிறுத்தப்படும். அதேபோல ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் இந்த அரசு பணியில் இருந்த ஆண்டுகளுக்கான ஓய்வூதிய உரிமை அப்படியே இருந்தது. ஆனால் புதிய விதிமுறையின் அந்த பாதுகாப்பு இருக்காது. இது யாரையெல்லாம் பாதிக்கும் என்று பார்க்க போனால், அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பொதுத்துறை நிறுவனத்தில் சேர்ந்தவர்கள், முன்பு மத்திய அரசின் ஊழியர்களுக்காக இருந்து இப்போது பொதுத்துறை நிறுவனத்தில் இருப்பவர்கள், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியரின் முடிவை அந்த பொதுத்துறை நிறுவனத்தின் நிர்வாக அமைச்சகம் மதிப்பாய்வு செய்யும். மேலும் இந்த அரசு ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளும் பொதுத்துறை நிறுவனங்களில் இதேபோல பொருந்தும். இதற்கான காரணம் என்னவென்றால், பொதுத்துறை நிறுவனத்தில் பொறுப்பு மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்போது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரியும் எந்த ஒரு முன்னாள் அரசு ஊழியரும் தங்கள் நடத்தையில் முழுமையாக வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடன் இருந்தே ஆக வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் சர்வர் பிரச்சனை. பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். அது எங்கே என்று பார்ப்போம். அதாவது அன்னூர் தாலுகாவில் கடந்த 2 மாதமாக ரேஷன் பொருட்கள் வாங்க ரேஷன் கடைகளுக்கு செல்வோர் ஏமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இது குறித்து பெரிய புத்தூர் மக்கள் கூறுகையில், ரேஷன் பொருட்கள் வாங்க சென்றால் உங்கள் ரேகை பதிவாகவில்லை, சர்வர் பிரச்சனை என திருப்பி அனுப்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மாதத்தில் இதுவரை 5 முறை ரேஷன் கடைக்கு சென்று விட்டோம். எங்களுக்கு இன்னும் பொருட்கள் வாங்க முடியவில்லை. இதனால் 4 நாட்களில் மாதமே முடிய உள்ளது. இது குறித்து தாலுகா அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ரேஷன் பொருட்களை வழங்குவவும் வழங்கவும் சர்வர் பிரச்சனையை சரி செய்யவும் அதிகாரிகள் நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அதேபோல இந்தியாவில் பணத்தை கொட்டும் உலக நாடுகள். அதாவது கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் செய்யப்பட்ட அந்நிய நேரடி முதலீடுகள் $81 பில்லியன் தாண்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்வதற்கு இந்திய மிக முக்கியமான நாடாக திகழ்ந்திருக்கிறது. இந்தியாவில் முதலீடு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இதன் மூலம் இந்தியாவில் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. அந்நிய நேரடி முதலீட்டிற்கு ஏதுவாக கொள்கையை இந்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. இதனால் இந்த கொள்கையின் கீழ் பெரும்பாலான துறைகளில் தானியங்கி முறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்படுகிறது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் ஈர்க்கப்பட்ட மொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் 19% பங்குகளுடன் சேவை துறை முதலிடத்தில் உள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டில் அதிக பங்கை கொண்டுள்ள துறையாக சேவைகள் துறை உள்ளது. இதைத் தொடர்ந்து கணினிகள், மின்பொருட்கள் மற்றும் வன்பொருட்கள் ஆகிய துறைகள் அந்நிய நேரடி முதலீட்டில் 16% பங்கை கொண்டுள்ளது. அதேபோல வர்த்தகம் 8% பங்கை கொண்டு 3வது இடத்தில் உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.